கடவுளே சொல்லிடுச்சு கரூர் கூட்ட நெரிசலுக்கு அந்த ஒருவர் மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுல இருக்கத டக்குன்னு பேசக்கூடியவங்கல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் தான் ஒரு உதாரணம். அதுக்கு கலைஞர் பாராட்டு விழாவே சாட்சி. சோ இந்த ஹாலிவுட் மீடியா நேர்காணல்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்றத ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவருக்கு தகுந்த ஒரு டோன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆரம்ப காலத்துல என்னால தமிழ் சரியா பேச முடியல. என்னோட பெயரும் பெருசா பிரபலமா இல்லன்னு என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வேறு பெயர் வேண்டாம் அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதே போல சினிமா துறைக்கு வந்த பிறகு 29 அறுவை சிகிச்சைகள் எனக்கு நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் உயிருடன் எழுந்திருப்பதே ஒரு வரம். கார் பந்தயத்துல பலருக்கும் விபத்து ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு நடிகை அப்படின்றதுனால அது பொதுவெளியில் பெருசா பேசப்படுது. காயங்களால பந்தயத்துல இருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதில்ல. காயங்கள் போட்டிகளை தவறவிடும் அளவுக்கு மோசமாகவும் இருந்ததில்ல. என்னோட திரைப்படத்துல வந்த சவால்கள் அனைத்தையும் கடந்துதான் வந்தேன். என்னோட திரைப்படத்திலும் பந்தயத்திலும் ஒரே நெறிதான், சரியான குழுவா அமைக்கணும். அதே போல வெற்றி என்பது வெறி கொண்ட குதிரையை போன்றது. யார் வேண்டுமானாலும் அதன் மீது ஏறி அமரலாம். ஆனால் அதை அடக்க தெரியவில்லை என்றால் உங்களை அது தூக்கி எறிந்து விடும். அடுத்த F1 படத்தோட ரீமேக் பற்றிய கேள்விக்கு F1 ரேசிங்க பிரபலப்படுத்த முடிந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி தான். அடுத்ததாக பத்மபூஷன் விருது பற்றிய கேள்விக்கு இந்த விருதுக்கு நான் தகுதியானவனா என்று எனக்கு தெரியாது. இது போன்ற கௌரவ விருதுகள் எனக்கு மகிழ்ச்சி தான். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை பற்றிய கேள்விக்கு என்னை போன்ற ஒருவருடன் சேர்ந்து வாழ்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. என் வாழ்க்கை பயணத்தில் ஷாலினி மிகவும் சிறப்பாக சமாளித்து துணையாக இருக்கிறாள். அடுத்ததாக கடந்த கால அனுபவங்களை பற்றிய கேள்விக்கு ரசிகர்கள் காட்டும் அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அது ஒரு போதை என்பது எனக்கும் தெரியும். பார்க்க கண்ணாடி கூற போலதான் இருக்கும். அதை எனக்கு பிடிக்கும், ஆனா தொடமாட்டேன். கடந்த கால அனுபவங்களால நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன். ரசிகர்களோட அன்புக்காகத்தான் நாங்க உழைக்கிறோம். ஆனா உயிரை பணைய வைத்து அன்பு காட்ட வேண்டாம். அன்பை காட்டுவதற்கு வேறு வழிகள் இருக்கு. FTF கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது. அடுத்து கரூர் கூட்ட நெரிசல் பற்றிய கேள்விக்கு கரூர் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு குறிப்பிட்ட தனிநபர் மட்டுமே காரணம் அல்ல. நாம் அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும். இந்த கூட்டத்தை பெருக்குவதாலும் பிரம்மாண்டமாக காட்ட ஆர்வம் காட்டுவதிலும் ஊடகங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. கூட்டம் கூட்டமாக சேர்வதாலும் அந்த கூட்டத்தை காட்டுவதாலும் நமது சமூகம் அதிக மோகம் கொண்டிருக்கு. இவை அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கிரிக்கெட் போன்ற விளையாட்டு போட்டிகளுக்கும் கூட்டம் வருகிறது. ஆனால் அங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதில்லை. ஏன் பிரபலங்கள் சினிமா துறையை சுற்றி இது போன்ற குழப்பங்கள் நடக்கிறது? இது ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்கும் உலக அளவில் கெட்ட பெயர் தான். அடுத்து AK64 பற்றிய கேள்விக்கு ஜனவரிக்குள்ள அப்டேட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்புறம் மறக்காம உங்க ஓட்ட நம்ம நண்பருக்கு போடுங்க அப்படின்னு தலை சொல்லல, நான் தான் சொல்றேன். சோ அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாப்ல. நான் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.